ரணில் விக்ரமசிங்கே மிஸ்டர் கிளீன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு அடைமொழியோடு திரிந்த ஒருவர் அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானோட நாம் பேசணும், தன்னுடைய மனைவிக்கான ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பிரித்தானியாவினுடைய வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருந்த நிலையில அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. 4 மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். 2 நாட்களுக்காக 166 லட்சங்களை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அரச நிதியாக இது செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி பயணம் போக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் துபாயில் தோஹாவில் தங்குவாராம். அந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டு வரும்போது டயர்டுங்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லண்டனுக்கு போனார்னு நினச்சி தான் நான் பணத்தை ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேயினுடைய அப்போதைய செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்க சிஐடிக்கு இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுகிற யாராக இருந்தாலும் நாம் அத்தனை பேருமே வரிசைகளில் நின்றிருக்கிறோம், பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறோம், கரண்ட் இல்லாமல் தவித்திருக்கிறோம், மருந்து இல்லாமல் தத்தளித்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு காரியம் நேற்று மாலை நடந்தேறியது. அது என்னன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை கூட கைது செய்ய முடியாது என்கிற நிலை இருந்து வந்த நிலையில் அந்த நிலையை தாண்டி தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தான் தற்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. லோக்கல் மீடியா மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் மீடியாக்கள் வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கேவினுடைய செய்திகள் பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே மிஸ்டர் கிளீன் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு அடைமொழியோடு திரிந்த ஒருவர், இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் ரணில் மேலே யாராவது கை வைக்க முடியுமா, ரணிலை கைது பண்ண முடியுமா, ரணில் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட கேள்விகள் தான். இந்த நிலை தாண்டித்தான் ரணில் விக்ரமசிங்கே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்கும், அவருக்கு இன்டர்நேஷனலுடைய ஆதரவு இருக்கும், ஐரோப்பிய நாடுகள் அவருக்காக பேசும், ஏன் பக்கத்து நாடு இந்தியா கூட அவருக்காக வந்து நிற்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வதேச தொடர்புகளை கொண்டவராக ரணில் விக்ரமசிங்கே அறியப்பட்டார். கொஞ்சம் கூடுதலான பில்டப்பும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறதுலாம் மாற்று கருத்தில். அது என்னன்னா, நமக்கு தெரியும், இப்போ அண்மையில் அமெரிக்கா இலங்கை மேலே வரி விதித்திருக்கிறது. எல்லா நாடுகள் மேலேயும் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சிருக்கார், டெரிஃப் போட்டிருக்கிறாரு. இலங்கை மேலேயும் போட்ட நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இப்போ தலைமறைவாக இருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு கருத்து தான், இந்த டேரிஃபை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால், இந்த வரியை இல்லாமல் ஆக்கணும்னா ரணில் விக்ரமசிங்கே எலான் மாஸ்க்கு ஒரு கால் பண்ணார்னா போதும், எலான் மாஸ்க்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் நண்பர்கள், அதெல்லாம் இல்லாமல் போயிருண்டலாம் சொன்னார். இப்போ 2 பேரும் 2 திக்கில் இருக்கிறாங்க. எலான் மாஸ்கே புது கட்சி தொடங்கிட்டாருங்கிறதெல்லாம் வேற கதை. இந்த அளவுக்கு ரணில் என்ன யார் தெரியுமா, எலான் மாஸ்கோட கூட ஆன் டைமில் கால் பேசக்கூடியவர், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசிடுவார் என்ற வகையில் அவர் மேலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பிம்பம் எல்லாம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவில் மஹதி ஹசன்ட்ட சிக்கி சீரழிஞ்சதோடு இல்லாமல் போயிடுச்சுங்கிறதும் நமக்கெல்லாம் தெரிந்த விவகாரம். அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணியிலையும் ரணில் விக்ரமசிங்கே பரபரப்பாக பேசப்பட்டார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் விடுதலை புலிகளினுடைய கிழக்கின் தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானோட நாம் பேசணும் என்று முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தொடர்பு கொண்டார் என்கிற விவகாரமும் சர்ச்சையெல்லாம் தூண்டியிருந்தது. இப்படி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் இந்த அரசாங்கம் என்பிபி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசு வந்ததற்கு பிறகு
பல விவகாரங்கள் உள்நாட்டில் பேசப்பட்டது மட்டுமல்லாமல் அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களிலும் அவருடைய மஹதி ஹசனுடைய பேட்டியை தொடர்ந்து அவர் சர்ச்சை பார்வையில் பார்க்கப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான சூழல்களில் தான் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். உண்மையில் அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருந்தார், அதனுடைய பின்னணி என்ன, எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு விவகாரத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் அதை பற்றிய வாத பிரதிவாதங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். சிங்கள ஊடகங்கள் மிக தெளிவாக இந்த செய்திகளை கொண்டு வந்திருந்தாலும் தமிழ் மொழியில் நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய சகோதரர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். இதில் என்ன முதலாவது அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அரச பணத்தை அவர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான். 2023ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவிக்கான ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பிரித்தானியாவினுடைய வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருந்த நிலையில் அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22, 23ஆம் தேதிகளில் ஐநாவினுடைய அமர்வு அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இந்த அமர்வுக்காக ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய அமைச்சரவையில் இருந்த சில அமைச்சர்களும் அவருடைய கட்சி சார்ந்த சில பேரும் அந்த பயணத்தில் பங்கெடுக்கிறார்கள். அந்த பயணத்திற்கு 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றவர் திரும்பி வருகிற போது என்ன பண்றார் என்று சொன்னால் லண்டனுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவுக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிற பட்டமளிப்பு விழாவுக்கு தான் அவர் சென்றிருந்தார். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கான அழைப்பிதழ் வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய ஜோன் ரெப்டர் என்கிறவர் மூலமாக அன்றைய நேரத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவராலயத்தில் அழைப்பிதழ் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பயணத்திற்கு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி களத்திற்கு வந்தது, பேசுபொருளாக மாறி இருந்தது என்பதிலிருந்து தற்போது வரைக்குமான சுருக்கமான விவகாரம் என்னன்னு சொன்னா, நேற்றைய தினம் சிஐடிக்கு வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே 9 மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் 9 மணிக்கு சிஐடிக்கு சமூகம் அளிக்கிறார். 4 மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். இந்த கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்படுகிற போது அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் வந்திருந்த நேரத்தில் நிறைய அரசியல்வாதிகள் வந்திருந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக ரிஷாட் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம்ல இருந்து மனோ கணேசனாக இருக்கலாம், யுஎன்பியினுடைய பல முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ, அலி சப்ரி, இப்படி பல பிரபலங்கள், அந்த இடத்துக்கு முன்னாள் பிரதமர், இப்படி பல பேரும் அங்க வந்திருந்தாங்க. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூட அங்க வந்திருந்தாரே, நண்பேண்டா நானும் வந்து நிப்பேண்டா இந்த மாதிரி அவர் வந்திருந்தார். காரணம் என்னன்னா 2 பேரும் இருக்கும்போது படுத்தின பாடு தாங்க முடியாத பாடா போச்சு அந்த ஆட்சி நேரத்தில். ஜனாதிபதியாக மைத்திரி இருந்து பிரதமராக ரணில் இருக்கும் போது. ஆனா இந்த பிரச்சனை வந்து முடிய நண்பனை நான் உற்ற முடியாது, என்னதான் சண்டையா இருந்தால் நானும் வருவேன் பார்த்துக்கன்னு சொல்லி அவரும் களத்திற்கு வந்திருந்ததை ஊடகங்களை நம்ம பார்க்க முடிந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபராக கருதப்படுகிற ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் தெளிவூட்டினார். அந்த தெளிவுரையில் முழுமையாக இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை வரிக்கு வரி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் தெளிவூட்டினார். அதை எப்படி தெளிவூட்டுதார்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு 3வது மாதம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி VS கருணாரத்ன என்கிற ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு புகாரை வழங்குகிறார். ஒரு புகார் கடிதத்தை கொடுக்கிறாரு. அந்த புகார் கடிதத்தின் அடிப்படையில் உள்ளக விசாரணைகள் நடத்தப்படுகிறது. அந்த புகார் கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதியாக இருக்கிற போது ரணில் விக்ரமசிங்கே சென்ற பயணம் இலங்கையினுடைய அரச பணத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி தன்னுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருந்த தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய நிதியை பயன்படுத்தி இருக்கிறார். இது முறைகேடானது. இதை பற்றி விசாரணை நடத்துங்கள் என்று சொல்லித்தான் VS கருணாரத்ன என்கிற நபர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிய நிலையில் ஜனாதிபதி அலுவலகம் உள்ளக விசாரணைகளை நடத்திவிட்டு 2025 மே மாதம் 23ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய செயலாளர் மூலமாக பொலிஸ்மா அதிபருக்கு முறைப்பாடு செய்யப்படுகிறது. பொலிஸ்மா அதிபர் இதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த முறைப்பாட்டினுடைய சாராம்சமாக இருக்கிற போதுதான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவி வகித்த காலத்தில் 2023
9வது மாதம் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் கியூபா அதே போன்று அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். இதுதான் சம்பவம். நடக்கிறது என்னன்னு கேட்டா 2023 9வது மாதம் 13 தொடக்கம் 20ஆம் தேதி வரைக்கும் கியூபா அண்ட் அமெரிக்காவுக்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் உத்தியோகபூர்வ விஜயம் என்று சொல்லிக்கொண்டு தனிப்பட்ட பயணம் ஒன்று அரச செலவில் சென்றிருக்கிறார் என்பதுதான் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 33 சாட்சிகளிடம் இது பற்றிய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் தெளிவூட்டிய அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய 8வது விதாயக பலய கொண்ட ஜனாதிபதியாக செயல்பட்ட குறித்த சந்தேக நபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க என்று அறியப்பட்டவர் அதன் பின்னால் கைது செய்யப்பட்டார் என்பதையும் தெளிவூட்டினார். இவரை நாங்கள் சும்மா கைது பண்ணல, 33 சாட்சிகளிடம் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறோம். இவர் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக அரச நிதியை பயன்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளை அவர் நீதிபதிக்கு நேற்றைய தினம் தெளிவூட்டிய அதே நேரத்தில் தொடர்ந்து பேசும்போது நீதிபதியை விழித்து நீதிபதி அவர்களே என்று விழித்து பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்றாருன்னா 2023 9வது மாதம் 22ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய உல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியின் கௌரவ பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதியான இன்றைய சந்தேக நபர் ரணில் விக்ரமசிங்க பங்கெடுக்கிறார். இதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு போலீஸ் மற்றும் மேலதிக அதிகாரிகள் என்று 10 பேர் பங்கெடுத்திருந்தார்கள். அவரோடு பயணத்திலே சென்றிருந்தார்கள். 2 நாட்களுக்காக 166 லட்சங்களை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அரச நிதியாக இது செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இதற்கான செலவை ஜனாதிபதி செயலகம் 133 லட்சங்களை கொடுத்திருக்கிறது. போலீஸ் மற்றும் விமானப்படை சார்பாக 32 லட்சங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள், செலவு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அக்யூரட்டாக எவ்வளவு எங்க செலவழிச்சாங்கிறதையெல்லாம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிவான் முன்னிலையிலே சமர்ப்பித்த அதே நேரத்தில் மேலதிகமாக அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான விஷயமே என்னன்னு சொன்னா 2023 8ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் இந்த நிகழ்வுக்கான வருகையை ஒட்டிய முதல் ஆவணம் எங்களுக்கு கிடைக்கிறது. 8வது மாதம் 16ஆம் தேதி 2023 ரணில் விக்ரமசிங்க லண்டனில் இருக்கக்கூடிய உல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கிற முதல் ஆவணம் கிடைக்கிறது. அந்த ஆவணத்தில் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஒரு பிரைவேட்டாக போகக்கூடிய ஒரு பயணம் தவிர அரச முறை பயணம் என்று அதிலே குறிப்பிடப்படவில்லை. தனிப்பட்ட பயணம் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னர் 9ஆம் மாதம் 7ஆம் தேதி தனிப்பட்ட பயணம் என்பது வெறுமனே ஒரு பயணம் என்று மாறுகிறது. முதலாவது கடிதத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று வருகிறது. அது எப்போ வருதுன்னா 8ஆம் மாதம் 16ஆம் தேதி ஆவணத்தில் கிடைக்கிறது. அதற்கு பிறகு 9ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆவணத்தில் தனிப்பட்ட பயணம் என்பது கூட வெறுமனே ஒரு சின்ன நார்மலான ஒரு பயணம் என்று ஆகிவிட்டது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ஆவணங்களோடு பேசிய அதே நேரத்தில் இந்த பயணத்திற்கு பிறகு 2023 10ஆம் மாதம் 11ஆம் தேதி பயணம் எல்லாம் முடிஞ்சு வந்ததற்கு பிறகு 2023 10ஆம் மாதம் 11ஆம் தேதி இது ஒரு உத்தியோகபூர்வமான விஜயம் தான் என்று சொல்லி ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி கடிதம் ஆவணம் கிடைக்கிறது. 2வது ஆவணம் தனிப்பட்ட பயணம் கூட கிடையாது, ஒரு சும்மா தனிப்பட்ட பயணமாக இருந்தால் நார்மலாக இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு விசிட் தான் என்று ஆகிறது. அதற்கு பிறகு பயணம் போய் வந்ததுக்கு பிறகு ஆவணம் எப்படி மாறுதுன்னு சொல்லி சொன்னா இது ஒரு உத்தியோகபூர்வ விஜயம் என்று மாறுகிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த பயணத்தை பிரைவேட் பயணம் என்று இருந்தது சாதாரண பயணமாக பிறகு ஆவணம் கிடைக்குது. பிறகு இது அரச முறை பயணமாக உத்தியோகபூர்வ விஜயமாக யார் மாற்றினார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த இடத்தில் நிற்கிறது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதவான் முன்னிலையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது மட்டுமல்லாம ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக செயல்பட்ட சென்ட்ரா பெரேராவிடம் இது தொடர்பில் நாங்கள் விசாரித்தோம் அப்படிங்கிறாங்க. அன்றைய நேரத்தில் பிரைவேட் செக்ரட்டரியாக சென்ட்ரா பெரேரா செயல்படுறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நானும் இதை ஒரு பிரைவேட் பயணம் என்று சொல்லித்தான் நான் நினைச்சேன், இது ஒரு தனிப்பட்ட பயணம் என்று சொல்லித்தான் நானும் நினைச்சேன். பிறகு சந்தேக நபராக இப்பொழுது
அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் இது தனிப்பட்ட பயணம் இல்லை என்று எனக்கு தெரிவித்தார்கள் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா பிறகு அப்ப ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இது தனிப்பட்ட விஜயம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிபதியிடம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, முன்னாள் ஜனாதிபதியினுடைய முன்னாள் செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்கவிடம் இது தொடர்பில் நாங்கள் விசாரணை நடத்தினோம். அந்த விசாரணையில் அவர் என்ன சொன்னார்னா, ஜனாதிபதி சாதாரணமாக வெளிநாடு பயணங்கள் போனாங்கன்னு சொல்லி சொன்னா துபாயில அல்லது தோஹாவில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாரு, இப்படியான வளமை இருக்கிறது. இந்த மாதிரி அமெரிக்கா போய் வருகிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் லண்டனுக்கு போறாருன்னு நினைச்சு தான் நான் இதற்கான பணத்தை ஒதுக்கீடு செய்தேன் என்று சொல்லி சமன் ஏக்கநாயக்க சொல்றாரு. ஜனாதிபதி பயணம் போக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் துபாயில் தோஹாவில் தங்குவாராம். அந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டு வரும்போது டயர்டுங்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லண்டனுக்கு போனார்னு நினச்சி தான் நான் பணத்தை ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேனுடைய அப்போதைய செயலாளராக செயல்பட்ட சமன் ஏக்கநாயக்க சிஐடிக்கு இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த சர்ச்சைக்குரிய பயணத்திற்காக சந்தேக நபருக்கு தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து தான் அழைப்பிதழே வந்திருக்கிறது என்பதையும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிபதி அவர்களுக்கு தெளிவூட்டினார். இந்த வந்திருக்கக்கூடிய ஆவணம் கூட ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய கடிதமே தவிர அங்கிருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடையாது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அரச முறை உத்தியோகபூர்வ பயணமாக இருந்திருந்தால் பிரித்தானிய அரசாங்கத்தின் மூலமாக இதற்கான அழைப்பிதழ் இன்விடேஷன் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் பிரித்தானிய கவர்மெண்ட் எந்த விதமான இன்விடேஷனையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பல. இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியால வந்த அழைப்பிதழ். எனவே இது பிரைவேட் பயணமே தவிர அரச முறை பயணம் அல்ல என்பதையும் ரொம்ப தெளிவாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்தில் ஒப்புவிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த சர்ச்சைக்குரிய பயணம் தொடர்பாக சந்தேக நபரிடத்திலேயே நாங்கள் விசாரிச்சோம். ரணில் விக்ரமசிங்கே விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, தனிப்பட்ட பயணம் உத்தியோகபூர்வ பயணம் எல்லாம் ரெண்டு பயணம் எல்லாம் கிடையாது, எந்த பயணத்துக்கும் அரசாங்கத்துடைய காசை செலவழிக்கலாம் என்று சொன்னார். இதுதான் ரணில். என்னன்னா, நாங்கள் அவற்றை விசாரிச்சோம். விசாரிக்கும் போது அந்த மாதிரி தனிப்பட்ட பயணம் கவர்மெண்ட் பயணம் எல்லாம் கிடையாது, எதுக்கும் ஜனாதிபதி யாருன்னா செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க நீதிபதியிடத்தில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பணம் கிட்டத்தட்ட 166 லட்சங்கள் எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதையும் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். எப்படியெல்லாம் செலவு செய்யப்படுகிறது என்றால் நீதிபதி அவர்களே என்று சொல்லி நீதிபதியை விழித்து பேசும்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க சொல்றாங்க, லண்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய அதிசொகுசு லேண்ட்மார்க் என்கிற ஹோட்டலில் தான் அவர் தங்குறாரு. சம்பந்தப்பட்ட இடம் 206 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போய் இறங்கி 206 கிலோமீட்டரில் அங்கேயே போய் அங்கேயே ஒரு ரூமை போட்டு தங்கியிருக்கலாம். அப்படி அவர் செய்யலை. லண்டனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான அதிசொகுசு வாய்ந்த ஹோட்டலாக இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹோட்டலில் தான் இவர் தங்குறாரு. இங்கே இருந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போவதற்கு 206 கிலோமீட்டர், வருவதற்கு 206 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இதற்காக பயணம் செய்ய வேண்டி இருந்தது. மட்டுமல்லாமல் இங்கே இருந்து உல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திற்கு 206 கிலோமீட்டருக்கு லண்டன் சிட்டியில் இருந்து போறாங்க. அங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் இருந்து 5 நிமிட தூரத்தில் 2 ரூம் புக் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகவலையும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் அழகாக ஒப்புவித்தது மட்டுமல்லாமல் இந்த பணத்தில் வாகனங்களை வாடகைக்கு ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக 45 லட்சங்களை செலவழிச்சிருக்கிறாங்க. லண்டன் சிட்டியில் போய் ஹோட்டலில் தங்குறாங்க, அங்கே இருந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும், அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். இதுக்கு இலங்கை மக்களுடைய பணம் 45 லட்சம் ரணில் விக்ரமசிங்கனுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சாப்பிட்றதுக்காக 3 லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தங்குமிடங்களுக்காக ஹோட்டல் செலவுக்கு 34 லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு. மேலதிகமாக 27 லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு. இப்படித்தான் இந்த 166 லட்சங்களும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விவகாரத்தை கோடிட்டு காட்டுறாரு நீதிமன்றத்தில். என்னன்னா, இந்த பயணம் தொடர்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தையும் நீதிமன்றத்திலே சுட்டி காட்டுகிறார். அது என்ன விவகாரம்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கவுடைய இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்ட நேரம் இலங்கையிலே ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையில் இருந்தது. அது என்ன வழக்குன்னு சொன்னா, இலங்கையில் டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டது, எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், கியூல நின்று
நின்று பெட்ரோல் வாங்கியிருக்கிறோம், கியூவில் நின்று பொருட்கள் வாங்கியிருக்கிறோம், பொருட்கள் தட்டுப்பாடு, கரண்ட்டு கட் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட எக்கானமிக் கிரைசிஸில் நாடு மாட்டியிருந்துச்சு. இதற்கு காரணம் யார், இது எப்படி நடந்தது, டாலர் பற்றாக்குறை தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் தான் இவ்வளவு டாலரை செலவழித்து, நாட்டு பணத்தை செலவழித்து தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இதை சரியா நான் உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி இருக்கும் என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் நான் அரசாங்கத்தினுடைய ஒரு வேலையாக பங்களாதேஷுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு $75 பெற்றுக்கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் அரசாங்கத்தில் வேலையாக தான் போறேன். ஒரு $75 கூட நாட்டுக்குள்ளே எடுக்க முடியல. அவ்வளவு டாலர் தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் இவ்வளவு 166 லட்சங்கள்னா அங்கே போய் ருப்பீஸில் எல்லாம் காசு கொடுக்கல. ஹோட்டல் சார்ஜ் ருப்பீஸில் வச்சுக்கிறங்க, வாகனத்துக்கு ருப்பீஸில் வச்சுக்கிறங்கன்னு கொடுக்க முடியாது. இந்த பணத்தை டாலரில் தான் அவங்க அங்கே கொடுக்கணும். அந்த டாலர், இவ்வளவு டாலரை தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக, தன்னுடைய மனைவியினுடைய ஒரு தேவைக்காக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க செலவு செய்திருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க தெளிவூட்டி விட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பயணத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கையோடு பயணித்த ஒரு போலீஸ் அதிகாரியிடம் விசாரணை நடத்தின நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பட்டமளிப்பு விழாவை தவிர்த்து ஹோட்டல் ரூமை விட்டு வெளியிலேயே அவர் வரல, எதுக்காகவும் வெளியே போகல என்கிற செய்தியை அவர் வாக்குமூலமாக தந்திருக்கிறார். எனவே அவர் அந்த பயணத்தில் எந்த அரச அதிகாரிகளையோ பிரித்தானியாவினுடைய அரச தலைவர்களையோ சந்திக்கவில்லை. இது தனிப்பட்ட ஒரு பயணம் தான் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது என்கிற விவகாரத்தை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, தற்போது சந்தேக நபராக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது பொது சொத்துக்கள் தொடர்பாகத்தான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு நீங்கள் பிணை வழங்கவே கூடாது என்று சொல்லி பிணை மறுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்களிடத்தில் முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன அவர்கள் நீதிமன்றத்திலே வாதாடினார். வாதாடும் போது அவர் சொன்ன சில செய்திகள் என்னன்னா, முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் இருந்த கணக்கு வழக்கு தொடர்பான சில செய்திகளை சொன்னார். அதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் பதில் சொல்லி விடுகிறார் நீதிமன்றத்தில். அதை தொடர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா, ரணில் விக்ரமசிங்கைக்கு உடல் நலம் சரியில்லை, அவருக்கு நிறைய பிளட் பிரஷர் இருக்குது, வேற வேற நோய்கள் எல்லாம் இருக்குது, எனவே அவரை நீங்க பிணை கொடுத்துறணும், அவரை உள்ள வைக்க கூடாது. அதே மாதிரி சிறைச்சாலைக்கு இவரை அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஜெயிலில் என்ன பாதுகாப்பு இருக்குது, எனவே அவரை நீங்க அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை, அவருக்கு ஏதாவது நடந்துரும் என்கிற விதமாக அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுங்கிற விதமாக அவருடைய வாதத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு கேன்சர் இருக்குது, அப்ப கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க, எனவே இவரை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அவங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ரணில் விக்ரமசிங்கைக்கும் மைத்திரி விக்ரமசிங்க அவங்களுக்கும் குழந்தைகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனவே இவர் ஜெயிலுக்கு போனாருன்னா அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. என்னன்னா, முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிறவர்களுக்கு சேவகர்கள் இருக்கிறார்கள், வேலையாட்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்புக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன வைக்கிற வாதத்தில் என்ன சொல்றாரு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அவர்களை கண்காணிப்பதற்காக இவர் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு புள்ள கூட கிடையாது என்கிற வாதத்தை வைக்கிறது மட்டுமல்லாம, நாளை மறுதினம், அதாவது நாளைக்கு, இவர் நேற்று நடந்த வழக்குங்கிறத நாளைக்கு இந்தியாவில் நடைபெறக்கூடிய காமன்வெல்த் யூத் கவுன்சில் முக்கிய பேச்சாளராக இவர் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இதற்காகவும் நீங்கள் அவரை சிறை வைக்காமல் பிணை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன அவர்கள் நீதிமன்றத்திலே முன்வைத்தார். இதையெல்லாம் கேட்ட நீதிபதி அவர்கள் எதிர்வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சிறைக்கு அனுப்பியிருக்கிறார், பிணை வழங்க மறுத்திருக்கிறார் என்பதுதான் தற்போது நடந்திருக்கக்கூடிய செய்தி. பிறகு நீதிமன்றத்திலிருந்து வெளியிலே வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைவிலங்கோடு சிறைச்சாலை வாகனத்தில் பஸ்ஸில் ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். பிந்தி கிடைத்த தகவல்களின் பிரகாரம் அவர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதிலே நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறது. ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், அரசாங்கத்தினுடைய பணம் இந்த நாடு
ஊழலிலும் அரச பண மோசடியிலும் எவ்வளவு சிக்கி சீரழிந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசுகிற யாராக இருந்தாலும் நாம் அத்தனை பேருமே வரிசைகளில் நின்றிருக்கிறோம். பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறோம். கரண்ட் இல்லாமல் தவித்திருக்கிறோம். மருந்து இல்லாமல் தத்தளித்திருக்கிறோம். இப்படி பல கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் உச்சகட்ட கிரைசிஸ் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக இப்படி ஒரு செலவை ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கிறார். செய்தது தொடர்பாக விசாரணை நடத்தும் போது தனிப்பட்ட பயணம் அரசாங்க பயணம் எல்லாம் கிடையாது, எதுக்குனாலும் செலவழிக்கலாம் என்கிற ஒரு பதிலையும் சொல்லி இருக்கிறார் என்பதை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம அந்த நீதிமன்ற நிகழ்வினுடைய செய்திகளில் பார்க்க முடிகிறது. எனவே நீதிமன்றம் தற்போது அவரை சிறை வைத்திருக்கிறது. எதிர்வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜர்படுத்தப்படுகிற போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அப்போதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளும் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் வரலாறு திரும்பி இருக்கிறது. வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சமாக தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே எந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் வைக்கப்படுதுன்னு கேட்டால் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். எனவே ஊழலற்ற ஒரு நாடு, ஜனநாயக முறையான ஒரு நாடு, ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அம்சமாக ஊழல் இல்லாமல் இருக்கிற போதுதான் இந்த நாடு டெவலப் ஆகும், இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அடையும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், நம் நாட்டினுடைய அத்தனை பிரஜைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். எனவே ஊழல்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், மோசடிகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை எதிர்வருகிற நாட்களில் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். இதுவரைக்கும் பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய விவகாரம். குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரரிடத்தில் நம்ம கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்ற விவகாரம்ங்கிறதுனால நடந்ததை அப்படியே நாம் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். நீதிமன்ற விவகாரத்தில் யாரும் வரம்பு மீறி சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை கேலிக்குள்ளாக்குகிற விதத்தில் கமெண்ட்டுகளை பதியாதீங்க. அது சட்டப்படி குற்றமானது. நாம் அதை செய்யக்கூடாது. தகவல் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வதே இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாடு நலம் பெற்று ஊழலற்ற ஒரு நிலை உருவாகி நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழுகிற சூழல் உருவாக வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஏழை மக்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். இதுவரைக்கும் 5 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு 4 வீடுகளை கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கான ஒரு இடம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிலையில் அதற்கான உதவிகளை உங்ககிட்ட தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான உதவிகளை உங்களால் முடிந்த எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சகோதரர்கள் அதற்காக உதவி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்புல பாலஸ்தீன ஆதரவு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணிக்கு வந்திருந்த சில சகோதரர்கள் என்னை தேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் எங்களால் முடிஞ்சது நீங்கள் வீடு கட்டுகிற பணிக்காக இதை சேர்த்துக்கிறங்கன்னு சொல்லி சில பண உதவிகளை செய்துவிட்டு சென்றார்கள். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காரியமாக அது இருந்தது. ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டக்கூடிய கொழும்புல நான் ஆட்டோ ஓட்டுகிற தொழிலை தான் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன் என்று வெளியூர் சகோதரன் நினைக்கிறேன். இங்கே வந்து தங்கி அதை செய்கிறாரு. அவரும் வந்து என்னால் முடிஞ்சது நாங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை தந்துவிட்டு போயிருந்தார். மொத்தமாக இன்றைக்கு ஒரு 18,000 ரூபாய் பணங்களை அங்கே வந்த சகோதரர்கள் அவங்களால முடிஞ்சது என்று சொல்லி தந்துட்டு போனாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இது போன்ற ஒரு சிறுக சிறுக சேமிக்கிற பணங்களால் தான் அந்த பணிகளை நம்ம முன்னெடுத்து வர்றோம். எல்லா நன்மைகளும் இதற்கு பங்களிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பங்களிக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா இதற்குரிய நன்மைகளை தந்த அருள் புரிவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொண்டு இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்தை பயன்படுத்த முடியலை என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான வழிமுறைகளையும் நாம் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த முயற்சி கைகூட வேண்டும். இன்னும் 9 வீடுகள் அந்த பகுதிகளில் கட்ட வேண்டி இருக்கிறது. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவர்கள் கட்ட முடியும்.
இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத் பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்க தாராளமாக அதற்காக தர முடியும். இதுல மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ. ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.